வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதர்களின் எண்ணம். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். நம்ம ஒரு சின்ன உதவி கேட்க போகலாம், அல்லது ஒரு ஆலோசனை கேட்க போகலாம். நமக்கு தெரிந்தவர்கள் தானே, நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்யணும் சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விருப்பம் இல்லாத அவங்க மனநிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க காரணங்களை அடுக்கிக்கிட்டே போவாங்க. இது செய்யணுமா, இது பண்ணணுமா, இது அங்கே இருக்குது, இப்படி இருக்குன்னு அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான காரணங்களை அடுக்கிக்கிட்டே போவாங்க. மனிதர்களுடைய மன இயல்பு இது. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? ஒரு பொருளை அடைய விரும்பினாலோ, ஒரு இடத்தை சென்றடைய விரும்பினாலோ, ஒரு புதிய செயலை செய்திட விரும்பினாலோ, ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த விரும்பினாலோ, ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்பினாலோ, ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை செயல்படுத்த முன்னெடுக்க விரும்பினாலோ, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாலோ, நம்முடைய மனதில் 1000 வழிகள் இருக்கின்றன என்கின்ற நேர்மறையான எண்ணத்தோடு அணுகினால் அதற்கு நிறைய வழிகள் கிடைக்கும். ஆனால் எடுக்கும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே சந்தேகத்தோடு முடியுமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தொடங்கினோன்னு வச்சிங்களேன், அதற்கு பதிலாக நிறைய காரணங்களை அடுக்கிக் கொண்டே நாம் சென்று விடுவோம். இது மனித இயல்பு தான். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே இத்தனை விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் போடுவோம். ஆனால் அந்த விஷயங்கள்ல இருந்து செய்ய முடியாம தடுமாறும் பொழுது அதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய வழிகளை நாம் மறந்து விடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் நிறைய இருக்கு, இளம் தலைமுறையிடத்தில் நிறைய இருக்கு. ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு, செயல்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் அதற்கு மனசு தான் வேணும். செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிவுள்ள மனதை கொண்டிருந்தால் நிறைய செய்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அந்த பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மார்க்கு குறைஞ்சி, இதுக்கு இத்தனை காரணம் சொல்லுவாங்க. ஏன் நினைச்சதை செய்ய முடியல, இதுக்கு இத்தனை காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்வதால் நம்முடைய காரியங்கள் செய்து முடிக்கப்படாமல் எல்லாமே பெண்டிங் ஆயிடும். எந்த காரியத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. எனவே காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டு செல்வதை குறைத்து காரியங்களை செய்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன என்பதை ஆய்ந்து அந்த வழிகளில் நாம் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த கல்வி ஆண்டு ஆரம்பிக்கின்றது. இந்த கல்வி ஆண்டுகளில் மாணவர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு பேரண்ட்டை பார்த்தேன் நான். அந்த பேரண்ட்டுடைய பையன் மார்க் குறைஞ்சிடுச்சு +2 எக்ஸாமில். அவனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு தனியார் கல்லூரியில் பணம் கட்டி இன்ஜினியரிங் சேர்த்தாச்சு. ஆனால் அந்த பையன் சிம்பிளாக ஒரு ரீசன் சொல்லிட்டான் பாருங்க. மார்க் குறைந்ததை பற்றி அந்த பையன் கவலைப்படலை. நான் தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த படிப்பு தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெற்றோருடைய பொருளாதார நிலையையோ அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையோ அந்த பையன் கருத்தில் கொள்ளவே இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்படின்னு. நீ சொல்லிட்டப்பா, எங்களுடைய நிலைமைக்கு ஏற்றார் போல தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை ஒரு நல்ல கல்லூரியில் தான் இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் அதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போவார். இது ஒரு தவறான பழக்கம். அதிலிருந்து விடுபடவும் வெளிவரவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்ல வேண்டாம். முடியாதுன்னா முடியாதுன்னு மூடி வச்சுட்டு போயிடலாமே தவிர, முடியாது என்பதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்வது மிக தவறான ஒரு பழக்கம். இது மாணவர்களிடத்தில் மட்டுமல்ல, தலைவர்களிடத்திலும் ஒரு நிர்வாக பொறுப்புகளில் இருப்பவர்களிடத்திலும் நிறைய இருக்கிறது. இதை மாற்றிக்கொள்ள முன் வருவோம். மாற்றிக்கொள்ளும் பொழுது
நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீரியமுள்ள விதைகளாக மாறி நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல்ல வந்து நம்முடைய பல் ஈறுகளுக்கான குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனால் அருகம்புல்லை பயன்படுத்தி அதனுடைய சாறு குடிக்கும் பொழுது நம்முடைய பல் உறுதியடையும், ஈறுகள் உறுதியடையும். பயன்பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.